ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஆட்டு தலைக்கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாங்கள் ஒரு சின்ன ஆடு போல் வாங்கி இந்த மாதிரி மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 அன்னாச்சி பூவு, 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். கல்பாசி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கல்பாசி சேர்த்து இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்துக்கு பதில் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா கோல்டு கலரில் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு ஆட்டுத்தலைக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதிகமாக தக்காளி சேர்த்திங்கன்னா புளிப்பு டேஸ்ட் வந்துடும் குழம்பு, அதனால் கரெக்டாக நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் கூட நீங்கள் வேணும்னா தக்காளி குறைச்சிக்கலாமே தவிர அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. தக்காளி பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆட்டு தலைக்கறி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பிரசவம் ஆனவங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மசாலாக்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கறி அலசும் போது மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போவும் கூட கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்தோன்னா கவுச்ச ஸ்மெல் வராமல் இருக்கும். இப்போ நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா சேர்க்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பச்சை வாசனை போயிடுத்து. நம்ம இப்போ கறி சேர்த்துக்கலாம். கறி நீங்கள் வாங்கும் போது சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கிடாதீங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கினீங்கன்னா நம்ம விசில் போடும் போது எலும்பு தான் நிறைய தென்படும். அதனால் பெரிய பீசஸாக நீங்கள் கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கிங்க. அப்போ தான் குழம்பு வேகும் போது எலும்பு உதிராத கரையாமல் இருக்கும். அப்படியே இருக்கும். நம்ம எப்படி போகிறோமோ அதை மாதிரியே இருக்கும். பொடி பொடியாக கட் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா அது ரொம்ப குழஞ்சி எலும்பு தான் இருக்கும் சாப்பிட்ற போது. இப்போ மசாலா கூடயே நம்ம கறியை பிரட்டி விட்டுக்கலாம். உடம்பு சோர்வாக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஆட்டு தலைக்கறி வாங்கி சாப்பிட்டிங்கன்னா உடம்பு சோர்வு, அசதி எல்லாமே போயிடும். இப்போ நம்ம கறி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துக்கலாம். காரமும் உப்பும் இந்த ஸ்டேஜில் பார்த்து நீங்கள் கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி வெயிட் போட்டுடலாம். ஒரு 10 விசில் போல் விடலாம். அப்படி விட்டால் தான் நல்லா பஞ்சு போல் வெந்து வந்துடும். அது வேகிற டைமில் நான் 2 பல் தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம பொட்டுக்கடலை சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா குழம்பு திக்னஸ் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 விசில் போட்டுட்டேன். நல்லா கறி சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயும் பொட்டுக்கடலை விழுதையும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதனால் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதத்தை கூட வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். கீ ரைஸ் வச்சுட்டு இந்த குழம்பு வச்சிங்கன்னா இன்னமும் அடிபொலியாக இருக்கும். இப்போ சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம். நல்ல மணமத்தோட சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் கீ ரைஸ் செஞ்சுட்டு ஆட்டு தலைக்கறி குழம்பு செஞ்சுருந்தேன். இந்த குழம்பு இட்லி கூட சாப்பிடும்போது இன்னும் அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.